மித்யா சித்தாந்த துர்த்வாந்த வித்வம்சன விசக்ஷணः ஜெயதீர்த்தாக்கிய தரணீர் பாசதாம் நோஹிருதம்பரே. குருபியோ நமः. ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, தாசருடைய கன்னட தாசர்கள் இருக்கிறார் இல்லையா, ஹரிதாசர்கள், அவருடைய பாடல்களுக்கு தமிழிலே விளக்கம் கொடுத்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இது 265வது எபிசோட். ஸோ இந்த தடவை என்ன பண்ணுறோம்னாக்கா, ஜெயதீர்த்தருடைய ஆராதனை இந்த பஞ்சமி அன்னைக்கு வருகிறது. ஸோ அதனால் அவரை போற்றி ஷியாமசுந்தரதாசர் எழுதிய ஒரு பாடலை தான் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜெயதீர்த்தா ஜெயதீர்த்தா தயவாரிதி பவபய ஹரகுருவரா அப்படிங்கிற ஒரு பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த பாடலை போவதற்கு முன் ஜெயதீர்த்தரை பற்றி சில குறிப்புகளை நினைவு கூறுவோம். இன்னைக்கு அவருடைய ஸ்மரணை. அதாவது ஜெயதீர்த்தருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா 1345 1388 வரை. இவர் மங்கள்வேடா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, பன்றாபூர் பக்கத்தில். அங்கே ரகுநாத தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஒரு சிற்றரசருக்கு மகனாக பிறக்கிறார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தோந்தோ பந்த் ரகுநாத தேஷ்பாண்டே அப்படின்னு பேர் இவருக்கு. இவரும் எல்லா கலைகளையும் கற்று, போர்க்கலைகளெல்லாம் கற்று வளர்கிறார். அதற்கு பிறகு அக்ஷோபை தீர்த்தரால் கவரப்பட்டு அவர் சன்னியாசம் பெறுகிறார். அந்த கதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவர் அந்த குதிரை மேலே வர்றது, குதிரை மேலே அமர்ந்து கொண்டே அந்த நீரை பருகுவது, அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதனால் அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஸோ அவரை பற்றி மற்ற சிறு குறிப்புகள்லாம், அவர் கிரந்தங்கள் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளால மத்வாச்சாரியரை புரிந்து கொள்ளவே முடிந்திருக்கிறது. மத்வாச்சாரியருடைய சர்வமூல கிரந்தங்களை நாம் இன்று புரிந்து கொள்கிறோம், அதற்கு நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் ஜெயதீர்த்தர். அவருக்கு இன்னொரு பெயர் டீகே எழுதினால் டீகாச்சாரியார், டீகா கிருத்தபிராதர் அப்படிங்கிற அப்பெயர்கள்லாம் உண்டு. இவர் கிட்டத்தட்ட 18 கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா, மத்வாச்சாரியருடைய அனுவியாக்கியானம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துக்கான டீகேயான ஸ்ரீமன் நியாயசுதா. இதுதான் இப்போ மத்வ மத துவைத்த சித்தாந்தத்திலேயே ஒரு சென்டராக இருக்கிறது. இதை கற்று தேர்ந்தவர்கள் சுதா பண்டிதர் ஆகிறார்கள். ஸோ அதுபோல முக்கியமான கிரந்தங்களை நமக்கு கொடுத்தவர். அதாவது அந்த பீமா நதி பக்கத்தில் சத்யாவெளி அப்படிங்கிற ஒரு இடம், சந்தியாவெளி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அக்ஷோபதீர்த்தர் உட்காந்துருக்கும்போது தான் முதலாக நம்முடைய ஜெயதீர்த்தரை பார்க்கிறார். அவர் குதிரையில் வருகிறார், வேட்டையாடி விட்டு குதிரையில் வருகிறார். அவருக்கு தாகம் அடிக்கிறது. அந்த குதிரையில் அமர்ந்தபடியே பீமா நதியில் இறங்கி குனிந்து நீரை பருகிறார். அப்போ அவர் கேட்குறாரு, நீ போன ஜென்மத்தில் என்ன மிருகமாக இருந்தியா, பசுவாக இருந்தியான்னு கேட்குறாரு. அப்போ அவருக்கு போன ஜென்மத்தின் ஞாபகம் எல்லாம் வருகிறது. அவர் முந்தைய ஜென்மத்திலே ஒரு காளையாக இருந்திருக்கிறார். அதாவது இதோட பின்னணி என்னன்னாக்கா, இந்திரனுடைய அம்சமான அர்ஜுனன் இருக்கிறார் இல்லையா, அவர் பாரத போர் முடிந்த பிறகு அந்த ரதத்திலேருந்து இறங்கி வெற்றி கழிப்பிலே சொல்கிறான், நான் வென்று விட்டேன், என்னால் இந்த போர் வெல்லப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அகங்காரத்துடன் பேசுகிறார். அப்போ அவனுடைய துவஜத்தில் இருக்கிற அனுமன் இறங்கி சொல்கிறாரு, இது உன்னால் வெல்லப்பட்டதில்லை, உனக்கு பகவானுடைய அனுகிரகம் இருந்தனால் நீ ஜெயித்தாய், இதையெல்லாம் மறந்து கொள்ள வேண்டாம், உனக்கு கிரந்தங்களுடைய சாஸ்திரங்களுடைய எல்லாத்துடைய ஞானமும் இருக்கணும் அப்படின்ற. அப்போ அவர் எனக்கு நீங்கள் ஞானத்தை அருளுங்கள்னு சொல்லி அந்த ஹனுமனை கேட்கிறார். அப்போ ஹனுமான் சொல்கிறாரு, இந்த இதில் நான் பீமனாக அவதரித்திருக்கிறேன், அடுத்து கலியுகத்திலே நான் ஸ்ரீ மத்வாச்சாரியராக அவதரிப்பேன். அப்போது நீ ஒரு காளையாக பிறப்பாய், காளையாக பிறந்து நான் கூறும் பிரவச்சனங்களை கேட்டு நீ எல்லா விஷயங்களும் அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இந்திரனுடைய அம்சமான அந்த அர்ஜுனன் தான் காளையாக பிறந்து அவர் தான் பிறகு ஜெயதீர்த்தராக மாறுகிறார். இதுதான் இவருடைய இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எப்படி வருதுன்னாக்கா, அவருடைய சிஷ்யரான வியாச தீர்த்தர் அப்படிங்கிறவர் பிருகத் ஜெயதீர்த்த விஜயா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் தான் நமக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய விவரங்கள் தெரிய வருகிறது. இவருடைய சிறப்பு என்னன்னாக்கா, மத்வ மத ஆச்சாரியர்களிலேயே முனித்ரேயரோ அப்படிம்பாங்க. யார் யாருன்னாக்கா, மத்வாச்சாரியார், வியாசராஜர், அப்புறம் இவங்க 3 பேரையும் தான் முனித்திரையர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் 6வது சன்னியாசி அந்த மத்வ வழி வந்ததிலே. இப்போது நாம் இந்த பாடலை திருமதி ஜலஜா ஸ்ரீதர் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இவர் தாராபுரத்தைச் சேர்ந்தவர். இவர் பஜனைகளிலே பாடிக்கொண்டிருக்கிறார், நிறைய வகுப்புகள் எடுக்கிறார்.
இவருக்கு கன்னடத்திலும் தேர்ச்சி உண்டு, தமிழிலும் தேர்ச்சி உண்டு. அதனால் நிறைய வகுப்புகள், தாசர் பதங்களுக்கான வகுப்புகளை எடுக்கிறார். அப்புறம் நிறைய ஆன்லைன் பஜனைகளை பங்கேற்றுக்கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு வருகிறார். அந்த வகையிலே நமக்கு இவர் இந்த முறை இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே ஸ்ரீனிவாசன். ஜெய தீர்த்தா ஜெய தீர்த்தா ஜெய தீர்த்தா ஜெய தீர்த்தா ದಯವಾರಿಧಿ ಭವ ಭಯಹರ ಗುರುವರ ಜಯ ತೀರ್ಥ ಜಯ ತೀರ್ಥ ದಯವಾರಿಧಿ ಭವ ಭಯಹರ ಗುರುವರ ಜಯ ತೀರ್ಥ ಜಯ ತೀರ್ಥ ಕಾಗಿಣಿ ತಟಸ್ಥಿತ ಮೇಘನಾಥಪುರ ಆಕರವೆನಿಸಿದ ಯೋಗಿವರೆಣ್ಯ ಕಾಗಿಣಿ ತಟಸ್ಥಿತ ಮೇಘನಾಥಪುರ ಆಗರವೆನಿಸಿದ ಯೋಗಿವರೆಣ್ಯ ಜಯ ತೀರ್ಥ ಜಯ ತೀರ್ಥ ತತ್ವಗಳರ್ಥವ ಪುಸ್ತಕ ಭಾರವ ಎತ್ತಿನ ರೂಪದಿ ಪೋತ ಮಹಾತ್ಮ ತತ್ವಗಳರ್ಥವ ಪುಸ್ತಕ ಭಾರವ ಎತ್ತಿನ ರೂಪದಿ ಪೋತ ಮಹಾತ್ಮ ಜಯ ತೀರ್ಥ ಜಯ ತೀರ್ಥ ಮರುದ ಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ವಿರಚಿಸಿ ಟೀಕೆಯ ಮುರಿದು ಕುಪಾಶವ ಮೆರೆದ ಮಹಂತ ಮರುದ ಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ವಿರಚಿಸಿ ಟೀಕೆಯ ಮುರಿದು ಕುಪಾಶವ ಮೆರೆದ ಮಹಂತ ಜಯ ತೀರ್ಥ ಜಯ ತೀರ್ಥ ನೆರೆ ನಂಬಿದೆ ಶ್ರೀ ನರಹರಿನಾಮವ ನಿರುತ ಕರೆದು ಪೊರೆ ನರನವದಾರಿ ನೆರೆ ನಂಬಿದೆ ಶ್ರೀ ನರಹರಿನಾಮವ ನಿರುತ ಕರೆದು ಪೊರೆ ನರನವದಾರಿ ಜಯ ತೀರ್ಥ ಜಯ ತೀರ್ಥ ಭೀಮ ಪವಾಟ ವಿಧೂಮ ಧ್ವಜ ಶ್ರೀ ಶ್ಯಾಮ ಸುಂದರನ ಪ್ರೇಮದ ದಾಸ ಭೀಮ ಭವಾಟ ವಿಧೂಮ ಧ್ವಜ ಶ್ರೀ ಶ್ಯಾಮ ಸುಂದರನ ಪ್ರೇಮದ ದಾಸ ಜಯ ತೀರ್ಥ ಜಯ ತೀರ್ಥ ದಯವಾರಿಧಿ ಭವ ಭಯಹರ ಗುರುವರ ಜಯ ತೀರ್ಥ ಜಯ ತೀರ್ಥ ಜಯ ತೀರ್ಥ ಜಯ ತೀರ್ಥ. திருமதி ஜலஜா ஸ்ரீதர் அவர்கள் மிக நன்றாக பாடியிருந்தார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாடலுடைய பல்லவிக்கு போவோம். ஜெயதீர்த்தா ஜெயதீர்த்தா தயவாரிதி பவபயஹர குருவரா அப்படின்றாரு. ஜெயதீர்த்தரே ஜெயதீர்த்தரே தயவாரிதி கருணை கடல், வாரிதினா கடல், தயவாரிதி கருணை கடலாக திகழ்கின்றவரே, இந்த உலக பயத்தை போக்கக்கூடிய இந்த பவம் இருக்கிறது இல்லையா, பவசாகரம் நம்ம தத்தெடுத்து கொண்டிருக்கிறோமே, இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு அதில் கஷ்டங்களை பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கோமே, இந்த பயத்தை பரிகாரம் செய்யக்கூடிய குருவரனே அப்படின்றாரு. இதுதான் இந்த ஒரு பல்லவிக்கு அர்த்தம். இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம். காகினி தடஸ்தித மேகநாதபுர ஆகரவெனிசித யோகி வரேன்யா அப்படின்றாரு. அதாவது குல்பர்கா பக்கத்துல மல்கேடான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க அந்த காகினி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல தான் இவருடைய பிருந்தாவனம் இருக்கிறது. இந்த ராமாயணத்துல பாத்தீங்கன்னாக்கா ஜெயினர்களையும் கூட ராமாயணம் இருக்கு. அந்த ராமாயணத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த காகினி நதிக்கரையிலே அந்த இந்திரஜித் இருக்கிறார் இல்லையா, மேகநாத் என்று அழைக்கப்படுகிற இந்திரஜித் இருக்கிறார், அவர் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அதனால அந்த இடத்துக்கு மேகநாதபுரா அப்படின்ற பேரு. ஸோ நம்ம மல்கேடாவுடைய பழைய புராதன பெயர் மேகநாதபுரா. அது அல்லாது மான்யகேதா அப்படிம்பாங்க. ராஷ்டிரகூட ஒரு சக்கரவர்த்தி இருந்தான், அந்த அரசனுடைய ஒரு தலைநகராக இது திகழ்ந்து கொண்டது. நுற்பத்துங்கான் பேர் அந்த அரசனுக்கு.
அந்த நுப்பத்துங்கா அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தி இருந்தாலே அவனுடைய தலைநகராக இந்த இடம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கோட்டையெல்லாம் கூட அங்கே இருந்தது. ஸோ அதுதான் சொல்கிறாரு, இந்த காகினி நதி தீரத்திலே இருக்கின்ற மேகநாதபுரம் என்று அழைக்கப்படுகிற மல்கேடாவிலே இருப்பிடமாக கொண்டு எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற ஜெயதீர்த்தரே, யோகி வரேன்னீரே, யோகிகளிலே சிறந்தவரே. முனித்திரையரில் வரார் இவர். அந்த மத்வாச்சாரியார் வியாசராஜர் கூட இவரும் அந்த முனித்திரையில் இருக்கிறார். அதனால யோகி வரேன்யா அப்படின்னு என்று இவரை அழைக்கிறார். ஸோ இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். ತತ್ವಾರ್ಥಗಳ ಪುಸ್ತಕ ಭಾರವ ಎತ್ತಿನ ರೂಪದಿ ಪೊತ್ತ ಮಹಾತ್ಮ. தத்துவ அர்த்தங்கள புஸ்தக பாரவ, அதாவது இந்த மத்வாச்சாரியர் இருக்கிறவுடைய அவருடைய தத்துவங்களுக்கான அந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, அதாவது நம்முடைய சர்வமூல கிரந்தம் என்று சொல்கிறோம் இல்லையா, மத்வாச்சாரியார் எழுதிய மூல கிரந்தங்கள் இருக்கு இல்லையா, அவற்றை தன் முதுகிலே சுமந்து கொண்டு மத்வாச்சாரருடனே எல்லா இடத்துக்கும் சென்று கொண்டிருந்த எருதுதான் இந்த ஜெயதீர்த்தர். நம்ம முன்பே பார்த்தோம் இல்லையா, தத்துவ அர்த்தங்கள புஸ்தக பாரவ, அவருடைய அர்த்தங்களை அவர் எழுதிய தத்துவங்களின் அர்த்தங்களுக்கெல்லாம் மத்வாச்சாரியர் எழுதிய சர்வமூல கிரந்தங்கள், அந்த பாரத்தை எத்தின ரூபதி, அந்த காளையின் ரூபத்திலே சுமந்து கொண்டு திரிந்த மகாத்மனே அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துக்குடைய அர்த்தம். இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு வருவோம். மருத்த சாஸ்திரಕ್ಕೆ ವಿರಚಿಸಿ ಟೀಕೆಯ ಮುರಿದು ಕುಭಾಷ್ಯವ ಮೆರೆದ மகந்தா. குபாஷ்யன்னா தப்பான அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய பாஷ்யங்கள். இந்த தப்பான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பாஷ்யங்களுக்கு யார் சரியான பாஷ்யங்களை கொடுத்தவர்? யார்? அந்த மத்வாச்சாரியார். ஸோ அதான் மருத்த சாஸ்திரக்கே அப்படின்றாங்க. சில பேர் மருத்த சுஷாத்திரக்கேன்னு பாடுறாங்க. மருத்த அப்படின்னாக்கா அந்த அனுமனுடைய மதமான அப்படின்னாக்கா மத்வாச்சாரியருடைய மதமான தத்துவவாதமான துவைத்த சித்தாந்தத்திற்கு சாஸ்திரத்திற்கு அதற்கு அந்த சாஸ்திரங்களுக்கு விரச்சிசி டீக்கையா, அதாவது மத்வாச்சாரியர் எழுதிய மூல கிரந்தங்களுக்கு விளக்க உரைகள், டீகே எழுதுறதும்பாங்க, ரன்னிங் கமெண்ட்ரிஸ் எழுதுறது, விளக்க உரைகளை எழுதி அந்த தப்பான அர்த்தங்களை கொடுத்து எழுதப்பட்ட பாஷ்யங்கள் இருக்கு இல்லையா, அவற்றை முறையடித்து இந்த உலகத்திலே வலம் வந்த ஜெயதீர்த்தரே அப்படின்றார். இவர் தான் நிறைய மத்வாச்சாரியருடைய கிரந்தங்களுக்கு டீகே எழுதியிருக்காரு. அதனால தான் இவர் பேர் டீகாச்சாரியார்னு பேர், டீகா கிருத்தபாதா அப்படிம்பாங்க. ஸோ இவர் அதுலேயும் சிறப்பானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அணுவியாக்கியானத்துக்கு எழுதப்பட்ட ஸ்ரீமன் நியாயசுதா. ஸோ அது போல அருமையான கிரந்தங்களை எழுதியிருக்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது நாம் இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். நெரநெம்பித ஸ்ரீ நரஹரி நாமவ நிறுத்த கரிது பொறை நரனவதாரி அப்படின்றாரு. அதாவது நீ அந்த நரஹரி இருக்கிறனாலே அந்த அவனுடைய பாதத்தையே நம்பி இருக்கின்ற, எப்பொழுதுமே பணிந்து கொண்டிருக்கின்ற ஜெயதீர்த்தரே, நிறுத்த கரிது பொறை, எல்லாலும் எப்பொழுதும் எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும். நிறுத்தனா எப்பொழுதும், பொறைன்னா காப்பாற்ற வேண்டும், அருள் புரிய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்பொழுதும் எங்களை காப்பாற்ற வேண்டும். நரனவதாரி, அதான் நரநாராயணர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. நரநாராயணன்லாம் யாரு? அர்ஜுனனும் அந்த கிருஷ்ணனும். ஸோ அந்த நரன்னா அர்ஜுனனை குறிக்கும். அதாவது இவர் இந்திரனுடைய அம்சம் தான் அர்ஜுனன். அதனாலதான் நரனாவதாரி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த நரனே என்னவாக அந்த அர்ஜுனனே என்னவாக அவதாரம் எடுத்திருக்கிறான்? நம்முடைய டீகாச்சாரியராக அவதாரம் எடுத்திருக்கான். அதை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். இப்போ பாட்டோட கடைசி சரணம். பீம பவாடவி தூமத்வஜ ஸ்ரீ சாமசுந்தரன பிரேமத தாசா. என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த சாமசுந்தரன் இருக்கிறனாலே அவனுடைய மிகவும் அன்புக்குரிய தாசனாக விளங்குகின்ற ஜெயதீர்த்தரே, நீர் எப்படிப்பட்டவர்? பீமபடாவி தூமத்வஜா, அதாவது தூமகேது அப்படின்றாரு. அதாவது பீமன பெரிய பவாடா
அடவி பவாடவி அப்படின்னாக்கா பவம், இந்த பவம் இருக்கிறது இல்லையா உலகம் அப்படிங்கிற ஆரண்யம், பவாரண்யம் சொல்றாங்க இல்லையா. அப்போ இருண்ட இந்த உலகங்கள் என்று சொல்லக்கூடிய இருண்ட பெரிய ஒரு காட்டிலே நாம் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வழிகாட்டியாக வருகின்ற அந்த தூமகேத்துவை போல, அந்த வால்நட்சத்திரை போல திகழ்வரே அப்படின்றாரு. பவாடவினாக்கா அதுதான், இந்த பவம் அப்படிங்கிற இருண்ட காட்டிலே நம்ம அறியாமை என்றும் இருண்ட காடு இருக்கிறது இல்லையா, அதிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாக அந்த தூமகேதுவாக திகழ்கின்ற டீகாட்கிருத்த பாதரே, நம்முடைய ஜெயதீர்த்தரே அப்படின்னு சொல்லி இந்த பாடலே நம்முடைய ஷியாமசுந்தரதாசர் முடிக்கிறார். இந்த ஜெயதீர்த்தரின் ஆராதனை என்று நாமும் இந்த பாடலை பாடி ஜெயதீர்த்தருடைய அருளை பெறுவோமாக என்று கூறி நான் என்னுடைய இந்த எபிசோடை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமஹ.